ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் மார்கழி மாதம் 12ஆம் தேதி 27/12/2024 டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:05 10:05 வரை, மாலை 4:40 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 1:15 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை. இன்றைய குளிகை காலை 7:30 9 மணி வரை. இன்றைய யமகண்ட மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:27. இன்றைய திதி இன்று அதிகாலை 1 மணி வரை ஏகாதசி, அதன் பிறகு துவாதசி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 9:04 வரை விசாகம், பின்பு அனுஷம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 1 மணி வரை பாலவும், பின்பு பிற்பகல் 1:50 வரை கௌலவும், பின்பு தைத்துளம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று இரவு 9:04 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. ரேவதிக்கும் அஸ்வினிக்கும் சந்திராசிரமம். கொஞ்சம் அவங்க பேச்சுக்கள் செயலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பலனில் முதல் ராசியாகிய மேஷ ராசி என்பது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்று இந்த புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்க போகுது. அந்த புதிய நபர்களால் சில முன்னேற்றத்தையும் சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது. உங்களுக்கு கல்வியில் இருந்து வந்த இந்த ஆர்வம் இன்னும் குறைந்து ஒரு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பதுனால உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை விழிப்புணர்வாக இருங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. உடலில் வரவுகளில் இருந்து வந்த அந்த இழுவெல்லாம் படிப்படியாக மறையக்கூடிய காலகட்டமாக அமைப்போது. உங்களுக்கு ஒரு இனம் புரியாத சில சிந்தனைகளால் சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இந்த கடன் சார்ந்த பிரச்சனை உங்களுடைய கட்டுக்குள் வரப்போகுது. அதே மாதிரி இந்த வியாபார முதலீடுகளில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. அதாவது முதலீடு செய்யணும்னா கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. அதோடைய ஒரு நிம்மதி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். ரிஷபராசி ஒன்று பார்த்தவங்களுக்கு இந்த உயர் பொறுப்பில் இருப்பெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறதால உங்களுடைய பணியிடத்தை கொஞ்சம் எந்த ஒரு பிரச்சனைலாம் போகும்போது உங்களுக்கு பெற்றோருடைய விருப்பங்களுக்கு நிறைவேற்றி வைக்கிறவராக இருக்க போகிறீங்க. நீங்கள் உடைய கடன் சார்ந்த பிரச்சனை கட்டுக்குள் வரக்கூடிய காலகட்டமாகவும், இந்த நெருக்கடியாக இருந்து வந்த சில சிக்கல்கள்லாம் குறையக்கூடிய காலமாக அமைப்பது. உங்களுக்கு வியாபார நிமித்தமான ஏற்படும் பயணங்களால் ஒரு மேம்பாடு கிடைக்க போகுது. உங்களுடைய சிந்தனை போக்கி நல்ல மாற்றத்தை பெற போகிறீங்க. அதே மாதிரி உங்கள் செயல்பாடில் ஒரு வேகமும் ஒரு விவேகமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக நாள் அமைப்போது. உங்களுக்கு ஒரு அமைதி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நில நிலம். மிதுராசி ஒன்று பார்த்தவங்களுக்கு வந்து உடைய அந்த சகோதர வழியில் கொஞ்சம் ஒத்துழைப்பு கிடைக்க போகுது உங்களுக்கு. அதே போல் உடைய வருமான வாய்ப்புகள்லாம் மேம்படக்கூடிய காலகட்டமாக அமைப்போகுது. இதனால் உங்களுக்கு உங்களுடைய அறிவுத்திறன்லாம் கொஞ்சம் வெளிப்படுத்தக்கூடிய உங்கள் திறமையை காமிக்கக்கூடிய வாய்ப்பெலாம் கிடைக்கும்போது பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் இந்த தகவல் தொடர்பு துறையில் ரொம்ப நல்ல லாபத்தை பார்க்க போகிறாங்க. தாய்மாமனில் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து நல்லது. கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நாவல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆர்வம் ஏற்படுவது, புத்தகம் படிக்கிறதுலாம் கொஞ்சம் ஆர்வம் ஏற்படுவது. உங்களுக்கு ஒரு நிம்மதி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். கடகராசி பாருங்கள், என்று உங்களுடைய உறவினர் வழியில் ஒரு ஒத்துழைப்பு கிடைக்க போகுது. உங்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த பிரச்சனைகள் தடைகள்லாம் நீங்கி ஒரு நல்ல ஒரு கல்வியில் ஒரு ஆர்வம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அந்த நாள் அமைப்போது. உங்களுக்கு விவசாய பள்ளி ஆதாயத்தை பார்க்க போகிறீங்க. விவசாயிகள்லாம் உடன் இருப்பவர்கள் மூலம் நல்ல அனுபவத்தை பெறக்கூடிய காலகட்டமாக அமைப்போது. உங்களுக்கு இந்த பெரியவுடைய ஆலோசனையெல்லாம் கொஞ்சம் உங்களோட மனசு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. மற்றபடி அரசு உதவிகள்லாம் சிலருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வெற்றி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். சிம்ம ராசி உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு என்று உங்களுடைய நண்பர்கள் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது. உங்களுக்கு இந்த வீடு தொடர்பான சிறு பணிகள்லாம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான சில பணிகள்லாம் முடிக்க போகிறீங்க. நீங்கள்
எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய நபராக அந்த நாள் அமைப்போது உங்களுக்கு பெரியவுடைய ஆலோசனை கொஞ்சம் புதிய நம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பதுனால உங்களுக்கு தாயின் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக இருங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை மருத்துவரை பார்த்து ஒரு சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். பொழுதுபோக்கு விஷயத்தில் கொஞ்சம் ஆர்வம்லாம் அதிகரிக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது. விவசாய அன்புகள் விவசாய பண்ண லாபத்தை பார்க்க போகிறீங்க நீங்கள். மற்றபடி ஒரு உயர்வு நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். கன்னிராசி வந்து பார்த்தா உங்களுக்கு குடும்பத்தோடு கொஞ்சம் வெளியூர் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பெலாம் இருக்க போது உங்களுக்கு. வியாபாரத்தில் இருந்த போட்டிகள்லாம் படிப்படியாக குறைய போது உங்களுக்கு. வித்தியாசமான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய காலகட்டமாகும். இந்த எதிர்பாராத உதவிகள்லாம் கொஞ்சம் நண்பர்களால் கிடைக்க போது உங்களுக்கு. பேச்சுக்களில் ஒரு கனிவு ஏற்படக்கூடிய நிலையும் புதிய நபர்கள் மூலம் ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிற நிலையும் ஏற்பட போகுது. மற்றும் இந்த ரகசிய செயல்பாடு மூலம் ஆதாயத்தை அடைய போகிறீங்க. கவலைகள் விலகும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். இந்த துலாம் ராசி பார்த்தவங்களுக்கு மற்றவருடைய விருப்பங்கள் என்னவது வரலாம் நிறைவேற்றி வைக்க போகிறீங்க. நீங்கள் தந்திரமாக சில விஷயங்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தியாகக்கூடிய நாளாகவும் அமைப்போது உங்களுக்கு. சில விஷயங்களை நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக நிறைவேற போதுங்களுக்கு வெற்றி கிடைக்க போதுங்களுக்கு. உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் இந்த பாகப்பிரிவு தொடர்பான செயல்கள்லாம் கொஞ்சம் விவேகத்தோடு நீங்கள் செயல்பட்டு நீங்கள் சில விஷயங்களை சாதிக்க போகிறீங்க. புதிய தொழில்நுட்ப கருவிகள்லாம் கொஞ்சம் வாங்குகின்ற போது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. மற்றும் இந்த கணவன் மனைவிடையே கொஞ்சம் நெருக்கம் அதிகரிக்கும் போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது. உங்களுக்கு ஒரு ஆதரவு நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிகப்பு நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்தவங்களுக்கு என்று உங்களுடைய இந்த தன வரவில் கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாக சொல்ல ஏற்பட போது உங்களுக்கு. தம்பதிக்குள்ளே கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய நிலை இருக்குது. கொஞ்சம் உங்களுக்குள்ளே விட்டு கொடுத்து கொஞ்சம் விஷயங்களை பேசி முடிவு பண்ணிங்க. சிந்தனை போக்கில் ஒரு மாற்றமாக சொல்ல ஏற்பட போது உங்களுக்கு. இந்த பூர்வீக சொத்துக்களால் கொஞ்சம் அலைச்சல்லாம் ஏற்படக்கூடிய நிலையும் போட்டி தொடர்பான செயல்பாடில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. மற்றபடி இந்த உத்தியோக பணியில் கொஞ்சம் விவேகமாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு. வியாபார பணியில் சில சிக்கலாக சில சூழல் ஏற்பட போது உங்களுக்கு. மற்றபடி ஒரு அன்பு நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். தனுசு ராசின்னு பார்த்தவங்களுக்கு என்று உங்களுடைய இந்த சபை பணிகளில் கொஞ்சம் ஒரு ஒத்துழைப்புலாம் கிடைக்க போது உங்களுக்கு. வியாபார பணியில் கொஞ்சம் முதலீடு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்களையும் மாற்றங்களையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள போகிறீங்க. ஏற்பட போகுது இந்த நாளில் உங்களுக்கு. உடனிருப்புகள் பற்றி ஒரு புரிதலும் உங்களுக்கு ஏற்பட போகுது உங்களுக்கு. மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் கோபம் மறையும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மகர ராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்று உங்கள் உத்தியோக பணியில் கொஞ்சம் பொறுப்பெல்லாம் அதிகரிக்க போகுது. ஆனால் நீங்கள் பொறுப்பு அறிகிற காலத்தில் கொஞ்சம் பணிச்சுமை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. பார்த்துங்க. வெளிவட்ட உங்களுடைய செல்வாக்கெலாம் உயரக்கூடிய ஒரு நிலையும் அதே போல் அரசு பணிகளில் கொஞ்சம் அனுகூலம் ஏற்பட போது உங்களுக்கு. உங்களுடைய சகோதர வழியில் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுடைய அனுபவ பேச்சாலே உங்களுடைய நட்பு வட்டம் அதிகரிக்க போகுது உங்களுக்கு. அதனால் அதிக நண்பர்களை நீங்கள் சேரக்கூடிய நிலை ஏற்பட போகுது. உடன் பிறந்தவர்கிட்ட கொஞ்சம் மனவிட்டு பேசினா சில விஷயங்கள் கண்டிப்பாக சில பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வுக்கு வரப்போகுது உங்களுக்கு. வீடு மாற்று தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் அமையுது உங்களுக்கு. மற்றபடி ஒரு புகழ் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். கும்பராசனி பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய அந்த எதிர்பாரா சில பயணங்களால் ஒரு புதிய அறிமுகத்தையும் ஒரு வாய்ப்பு நீங்கள் பெற போகிறீங்க. நீங்கள் பெற்றோருடைய ஆதரவு நீங்கள் பெறக்கூடிய நபராக இருக்கீங்க. கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பால் நிறைய விஷயங்கள் நீங்கள் வெற்றி காணக்கூடிய நாளும் அமைப்போது என்று உங்களுக்கு. கால்நடை பற்றிய ஒரு புரிதல் அதிகரிக்க போது உங்களுக்கு. ஆன்மீக பணிகளில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக நாள் இருக்க போது உங்களுக்கு. அதே மாதிரி உடைய ஆரோக்கியம் குறித்த சிந்தனைகள்லாம் மனசில் அதிகரிக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது என்று உங்களுக்கு. செலவுகளுடைய தன்மையை அறிந்து செயல்படுங்க. தயவற்ற செலவுகளை கொஞ்சம் குறைப்பது நல்லது உங்களுக்கு. திடீர் வாய்ப்புகள் மூலம் ஒரு புதிய மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது. மற்றபடி ஒரு போட்டி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மீனராசி வந்து பார்த்தவங்களுக்கு என்று உடைய உயர் அதிகாரிலாம் கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு. குடும்ப உறுப்பினர் கொஞ்சம் தேவையற்ற விவாதங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. பொன் பொருள்லாம் கொஞ்சம் வாங்குகிற போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசியல்வாதிகள்லாம் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டாலே அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்க போது உங்களுக்கு. பயனற்ற செலவுகளை கொஞ்சம் குறைத்து அதை சேமிப்பாக மாற்றுறதுக்கான முயற்சி பண்ணுங்கள் நீங்கள். மற்றபடி பிரயாணம் நிறைந்த நாளாக அமைகிறது.
அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகும். ஒரு வெற்றி நாளாக ஆண்ட வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.